So நமக்கு வந்து 20 marksக்கான டாபிக் இது. So first what we will do is we'll finish off the major templates, complete பண்ணிடுவோம். முடிச்சிட்டு then if we have time we will start solving some of the board paper questions also. So இப்போ வந்து SQL-ல நமக்கு 1 markலாம் பெருசா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. And இந்நேரம் I think what we have after this is only Python review இல்லையா? So once we finish this class then we will have only Python review will be left over. So நாளைக்கு வந்து we will do Python review as a recap of the concepts. So list, strings, tuple. But recap னு சொன்னாலும் concept recap விட வந்து நான் உங்களுக்கு already I will also send you some material wherein you will have all the functions together. அப்ப வந்து stringsல என்னென்ன functions இருக்கு, tuples-ல என்ன functions இருக்கு, list-ல என்ன functions இருக்கு, அந்த டேபிள் நீங்க ஒரு வாட்டி படிக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பேசிக்ஸ் ஒரு வாட்டி 11th பேசிக்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஒரு குவிஸாவே நம்ம அதை பண்ணிடலாம். ஏன்னா அதை நீங்க படிச்சுட்டு வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும். ஸோ ஒன்ஸ் வி ஃபினிஷ் தட் தென் வி கேன் கோ ஃபார் த செகண்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ். அப்போ அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம Thursday அன்னைக்கு வி கேன் டூ. ஸோ அதுதான் ஐடியா உங்களுக்கு. ஸோ அதை ரெண்டும் முடிச்சிட்டோம்னா நமக்கு பை Thursday we would have completed ஒன்னொன்னா எல்லா டாபிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். Then from Friday I have given you slots to come directly and do for 4 days வந்து நீங்க நேரா வந்து நிறைய பேப்பர் சால்வ் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். I hope once you utilize that you will start getting better in whatever you are doing. சரியா? So இன்னைக்கு SQL-ல basics you all know already. ரொம்ப குவிக்கா recap நம்ம பண்ணுவோம். So ஜென்ரலா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. SQL வந்து structured query language, இந்த எக்ஸ்பான்ஷனும் பார்த்துக்கோங்க. RDBMS அப்படின்னா என்ன, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ரிலேஷனல் டேட்டாபேசஸ்னா என்னன்னா எல்லா டேட்டாவும் டேபிள்ஸா இருக்கிறதுக்கு பேர் ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். ஸோ நிறைய டேட்டாபேசஸ் இருக்கு. யூ ஹாவ் நெட்வொர்க் மாடல்னு இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்றது வந்து SQL is only for relational databases. இதுல என்னென்ன ஸ்பீடு, போர்ட்டபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் ஈஸ், இதெல்லாம் வந்து வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் SQL. SQLங்கிறது it is for all the databases. Oracle database ஒன்று இருக்கு, Sybase ஒரு டேட்டாபேஸ் இருக்கு, MySQL சர்வர் இருக்கு. எந்த டேட்டாபேஸா இருந்தாலும் அதுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜா இருக்கு. ஸோ ஏன் அப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு 2-3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ரொம்ப ரேரா இது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு என்ன தெரியணும், சில கான்செப்ட்ஸ் ஆஃப் SQL. அப்போ முதல்ல ஒரு டேபிள் கொடுக்குறாங்க. அப்போ இந்த டேபிள்ல இருக்கிற எல்லாமே வந்து டேபிள்ஸ் ஆர் கால்ட் அஸ் ரிலேஷன்ஸ். டேபிள்ஸ் வந்து ரிலேஷன்ஸ். அப்போ வந்து எம்ப்ளாயி டேபிள் அப்படின்னா இட் இஸ் டாக்கிங் அபவுட் த ரிலேஷன் ஆஃப் அன் எம்ப்ளாயி. எம்ப்ளாயிங்கிற ஒரு ரிலேஷன் எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்றதுதான் டேபிள். அப்போ அந்த டேபிள்ஸ்ல வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு. ஸோ ரோ அப்படிங்கிறது ஹரிசாண்டலா இருக்கிறத ரோன்னு சொல்லுவோம். ஈச் ரோ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ டப்பிள் இல்லையா? எல்லாமே டப்பிள்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கு பாருங்க, லைனா எல்லாமே வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஈச் ரோ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ டப்பிள். And each column is also called as an attribute. Column name க்கு attribute னு இன்னொரு பேர் இருக்கு. So each column is also called as an attribute. சரியா? இதுல என்னெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கு. இந்த attributes எல்லாமே வந்து நார்மல் நேமிங் கன்வென்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதாவது இங்கேயுமே வந்து எந்த ஸ்பெஷல் எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர் தவிர வேற ஸ்பெஷல் கேரக்டர் இருக்க முடியாது. பைத்தனுக்கு நம்ம எப்படி படிக்கிறோமோ இங்கேயும் அதே தான். You cannot have spaces here. You cannot have any other special characters. It cannot start with a number. So database or column பேர் தப்பா கொடுத்தா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாது. ஸோ கிரியேட் டேபிள் ஒன்று கொடுத்துட்டு இது என்ன query, இந்த queryல என்ன எரர்னு உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் கேட்டது இல்லை, பட் கேட்க சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான குட்டி குட்டி எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கூட யூ ஷுட் நோ தீஸ் திங்ஸ் அபவுட் திஸ் கொஸ்டின்ஸ். இப்போ இதுல டிகிரினா நம்ம சொல்லியிருக்கேன், கார்டினாலிட்டி காலம்ஸ்க்கு வராதுன்னு சொல்லி ஞாபகம் சொல்லியிருக்கேன். ஸோ கார்டினாலிட்டி வந்து ரோ உடையது. So C will stand for rows. அப்போ ஹெட்டிங்கை விட்டுட்டு கவுண்ட் பண்ணணும். எத்தனை ரோஸ் இருக்கீங்க, எத்தனை ரோஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ அதுதான் உங்க கார்டினாலிட்டி. எத்தனை ஹெட்டிங்ஸ் இருக்குது, அந்த காலம் பேர் அட்ரிபியூட்ஸ் எத்தனை இருக்கோ அதுதான் உங்களோட டிகிரி. ஸோ இது கொஸ்டின்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஒரு டேபிள் கொடுத்துட்டு they will ask you to write the degree and cardinality. So first clear ஆ போலாமா நெக்ஸ்ட்க்கு? இப்போ இதுல கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வெரி வெரி சிமிலர் டு யுவர் மேத்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். மொத்தமா எல்லாத்துக்கூடயும் மேப் பண்ணி எழுதுனா அது பேர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ அதை வந்து மேத்ஸ் எக்ஸாம்பிள் கொடுக்காம டேபிள் எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இங்க ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 2 வேல்யூ இருக்கு. இங்க டீச்சர் ABC இருக்கு. ஜாயின் பண்ணி எழுதும் போது it will be a table like this. It will have 2 columns.
இப்போ இங்க வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு உங்க ஹெட்டிங் ஏதாவது கொடுத்துருக்கணும் இங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு நான் போடுறேன்னா இங்க பின்னு போடுறேன்னா இரண்டுமே ஜாயின் ஆயிக்கும் உங்களுக்கு. ஏ பி ஜாயின் ஆயிக்கும். Student 1 will be mapped with all the teachers. Student 2 will be mapped with all the teachers. It will not have any logic. It will just map everything. The Cartesian product அப்படிங்கிறது normal sets மாதிரி தான். அதே மாதிரி what is the degree of this table, resultant table னு கேட்பாங்க. டிகிரினா நம்பர் ஆஃப் காலம்ஸ் சொன்னோம். டிகிரி will be m plus n. இதுல m rows இருக்கு, n rows இருக்கு. டிகிரி வந்து m plus n சொல்றது, rows தானே கொடுத்திருக்காங்க. வாட் இதுக்கு வந்து லெட்ஸ் சே இங்க வந்து காலம் வந்து வேற ஏதாவது பேர் கொடுங்க. x காலம்ஸ் இருக்கு, இல்ல y காலம்ஸ் இருக்குன்னு சொன்னா you will have the answer as x plus y. சரியா? yes clear? yes ma'am. இப்போ நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான். கிரியேட் டேபிளோட கமாண்ட் என்ன பண்ணுது? ஸோ DDL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ல மொத்தம் நமக்கு யூ ஹாவ் கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட். நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரையே மாத்துறோமோ தட் இஸ் கால்ட் as a டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், DDL அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ DDL-ல கிரியேட் யூஸ் பண்ணி கிரியேட் டேபிள், டேபிள் நேம் போடுறோம். எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் காலம் நேம் சொல்லணும், ஸ்பேஸ் விட்டு இன்டீஜரா இல்லைன்னா ஃப்ளோட்டான்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரெயின்ட்டை பக்கத்திலேயே கொடுக்கலாம். யூனிக்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, நாட் நல்னு இருக்கு. இங்கேயே கிரியேட் பண்ணும் போதே பிரைமரி கீன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இங்க பக்கத்துல கொடுக்கலாம், கொடுக்காமனா இட் வில் ஒர்க். ஸோ இங்கே இது நாட் நல்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. டேட்னு கொடுத்துருக்காங்க, ஒன் ஆஃப் த டேட்டா டைப்ஸ். அது மார்க்ஸை வந்து இன்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கிரியேட் டேபிள், டேபிள் நேம் அண்ட் ஆல் தி காலம்ஸ் கொடுத்து பண்றது. ரொம்ப ரேர் கேட்கறது இந்த கொஸ்டினை. பட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது they will alter the structure of the table அப்படின்னு சொல்லி. இப்போ ஆல்டர் டிராப் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன்னா மொத்தமா அந்த ஸ்டூடெண்ட்ங்கிறதே காணாம போயிடும். நீங்க வந்து புதுசா வந்து யூ கேன் கிரியேட் அனதர் டேபிள் ஸ்டூடெண்ட். இதே ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்ல ஆட் கிரேட் அப்படின்னு நான் பண்ணலாம். இதே நான் ஆல்டர் டேபிள் என்ன பண்ணலாம், வேற ஸ்டூடெண்ட்லயே டிராப் பண்ணலாமா? ஒரு காலமை மட்டும் நல்லா டிராப் பண்ண முடியும். அதே ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் மாடிஃபை இல்லைன்னா ஆல்டர் ரெண்டுமே ஒர்க் ஆகும். மாடிஃபை கிரேட் என்ன பண்ணலாம், இங்க வேர் கேர் ஆஃப் 2ன்னு இருக்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம். இப்ப நான் ஏ ஸ்டார்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஐ கேன் சேஞ்ச் இட் டு ஒன்லி. ஸோ இப்போ வந்து கிரேடோட ஆல்ரெடி வந்து வேர் கேர் ஆஃப் 2 இருந்தது வந்து இப்போ வேர் கேர் 1-ஆ மாறுது. ஸோ ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ட்ராப்புக்கும் டெலீட்டுங்கிறது டிஎம்எல் கமாண்டா இருக்கும். அதுக்கான டிஃபரன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். டெலீட் நம்ம பண்ணோம்னா அந்த டேபிள் அப்படியே இருக்கும், அதுல இருக்க வேல்யூஸ் எல்லாம் போயிடும். ஆனா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் தட் இஸ் நம்ம கிரியேட் பண்ண ரோல் நம்பர், இந்த ஹெட்டிங் இருக்கும், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளோடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ நம்ம புது டேபிள் கிரியேட் பண்ண முடியாது. நம்ம தெரியாம டெஸ்டிங் பர்பஸ்க்காக நிறைய 1 1 2 2 3 3 எல்லாம் கொடுத்துட்டோம். அது கொடுத்ததுனால now there are some junk values on the table. இப்போ நம்ம வந்து டெமோ காமிக்க போறோம் யாருக்காவது, அப்ப அந்த வேல்யூஸ்லாம் எனக்கு வேண்டாம்னு சொன்னா நான் delete from ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டேன்னா மொத்தத்தையும் delete பண்ணி விட்டுரும் எனக்கு. ஸோ எப்போ delete யூஸ் பண்ணணும், எப்போ ட்ராப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ராப் யூஸ் பண்ணோம்னா அந்த டேபிளே தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் ஆல்சோனா ஐ ஷுட் யூஸ் மை ட்ராப் கமாண்ட். எழுதியிருக்கேன் ஆல்டர் டேபிள் எம்ப்ளாயி ஆட் பண்ணிருக்கேன், மாடிஃபை பண்ணிருக்கேன், டிராப் பண்ணிருக்கேன். இதுல இந்த காலம்ங்கிறது ஆப்ஷனல் தான். காலம்னு டிராப் காலம் சொல்ல தேவையில்லை. நான் ஐ கேன் ஜஸ்ட் சே டிராப் ஹோம் டவுன், அதுவும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. சரியா? ஸோ 3 சின்டாக்ஸ் எழுதியிருக்கேன் உங்களுக்கு நான் ஆல்டர் டேபிள்ல. ஸோ அடுத்தது டிஎம்எல்க்கு வந்துருவோம், டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். இதெல்லாம் கூட உங்களுக்கு எம்சிக்யூல கேட்பாங்க. டிஎம்எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு எழுத சொல்லுவாங்க. ஸோ டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். இதுல வந்து மொத்தமா 4 கமாண்ட் இருக்கு. சில புக்ஸ்ல வந்து டேட்டா குவெரி லாங்குவேஜ் செலக்ட் போட்டிருப்பாங்க. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம புக்ல எப்படி இருக்கோ சிலபஸ்ல எப்படி இருக்கோ அப்படியே நம்ம படிப்போம். ஸோ யூ ஹேவ் இன்சர்ட், delete, select, update. இந்த 4 கமாண்டை தான் நம்ம வந்து டிஎம்எல்ல கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க உங்க டெக்ஸ்ட் புக்ல, உங்களுடைய சிலபஸ்ல வந்து 4மே டிஎம்எல் கமாண்ட்ஸ்.
அப்போ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்னு போட்டுட்டு ஒன்னொன்னா ரோல் நம்பரு இது மார்க்ஸ் போட்டு நான் 2 சின்டாக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்னு என்னன்னா நம்ம டைரக்டாவே இன்சர்ட் இன்டு நம்ம யூஸ்வலா எழுதுறது ஸ்டூடெண்ட் வேல்யூஸ், நம்ம வந்து காலம் பேரை கொடுக்க மாட்டோம், வேல்யூஸ்னு போட்டுட்டு நம்ம டைரக்டா இங்க எழுதிடுவோம். அப்ப எதுக்காக காலம் பேரு போடணும்னா இப்ப நான் 2 ஃபீல்ட தான் நாட் நல்னு சொல்லியிருக்கேன். சோ நான் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் சே இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், எனக்கு தேவையானதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் போட்டு, எனக்கு மார்க்ஸ் தெரியாது, சோ நான் வந்து ரோல் நம்பர் கமா எஸ் நேம் கமா எஸ் டேட் ஆஃப் பர்த் மட்டும் நான் போட்டுட்டு இப்போ நான் வேல்யூஸ்னு கொடுத்துட்டு 3 வேல்யூ கொடுத்தா ஒர்க் ஆகும். எனக்கு நான் வந்து 3 வேல்யூ மட்டும் கொடுத்துக்கலாம். சம்திங் லைக் திஸ். சோ நான் வந்து எனக்கு வந்து மார்க்ஸ் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னா then I have to definitely put the column names there. If I want to give values for only selected columns, selected columnsக்கு மட்டும் நான் இன்சர்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியும், முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க, பண்ண முடியும். ஸோ நான் எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்தேன்னா நான் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய தேவையில்லை. இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ்னு போட்டு 4 வேல்யூ நான் கொடுத்து விட்டுறலாம். இல்ல ஐ வாண்ட் டு டூ இட் ப்ராப்பர்லி, ஐ வாண்ட் டு டூ ஒன்லி ஃபார் சர்டன் காலம்ஸ், சில காலம்ஸ் நான் கடைசியில அப்டேட் பண்ணிப்பேன், எனக்கு மார்க் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னா தென் ஐ கேன் ஆல்வேஸ் யூஸ் செகண்ட் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் ஆஃப் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற 90% ஆஃப் தி கேசஸ்ல இதுதான். செகண்ட் வந்து இந்த பேட்டர்ன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் அவங்க கேட்டதில்லை. வேறன்னு வந்து 4 வேல்யூ மட்டும் போடுங்க அந்த மாதிரிலாம் கொஸ்டின் அவங்க எதுக்கும் கேட்கல. பட் ஒருவேளை எரர் கொடுக்கலாம், இது எரர் ஸ்டேட்மெண்டா, இந்த இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்த ஸ்டேட்மெண்ட் எரர்னு அவங்க கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா ஒருவேளை கம்பிட்டன்சி பேஸ்டா தெரியல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி கேட்பாங்களா அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. பட் ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருக்கும்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நம்ம இத்தனை வருஷம் இப்படி இருந்துட்டு திடீர்னு ஏதாவது மாத்திர போறாங்கன்ட்டு. அந்த மாதிரி மாத்தும் போது மேபி தே கேன் கிவ் யூ கொஸ்டின் லைக் திஸ், தே கேன் ஆஸ்க் யூ டு ஃபைண்ட் அவுட் விச் இஸ் த கரெக்ட் query. அப்போ 3 காலம் தான் இருக்கு instead of 4 columns na you have to choose the correct query for this. So update க்கும் அதே தான், update student set marks is equal to whatever where roll number is equal to போட்டு நீங்க அழகா போட்டுறலாம். இங்க இதுல ஒண்ணு கேட்பாங்க increase the marks னு கேட்பாங்க. சோ அது மட்டும் நம்ம இப்ப increase the marks by 5 அப்படின்னு சொல்றாங்கன்னா update student set எல்லாருக்கும் 5 மார்க் எக்ஸ்ட்ரா அப்படின்னா அவங்க வாங்கி இருக்க மார்க்ஸ்ல +5. வேர் நம்ம என்ன சொல்லிக்கலாம், ரோல் நம்பர் ஈக்குவல் டு 5 வாட் எவர். இல்ல ஒரு சேலரி ரேஞ்ச் வச்சுக்கலாம் இல்லையா, யாருக்கெல்லாம் வந்து சேலரி வந்து 10,000க்கு மேல இருக்கும் அவங்க எல்லாருக்கும் 5% இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், செட் சேலரி இஸ் ஈக்குவல் டு 5% சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி இருக்கிற சேலரி ஒண்ணு உங்களுக்கு மேக்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா மல்டிப்ளை பை 1.05 சொல்லிடலாம். ஐ திங்க் யூ நோ வாட் இட் மீன்ஸ். இன்க்ரீசிங் இட் பை 105, 100% கூட ஒரு 5% சேர்த்தீங்கன்னா டைரக்டாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இல்ல மேம் எங்களுக்கு அது டவுட் வேண்டாம் அப்படின்னா சேலரி இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே இருக்க சேலரி பிளஸ் 5% ஆஃப் த சேலரி. ஸோ ஃபார்முலாஸ் இது வந்து ஒரு குட்டி ஏரியா, எங்கேயாவது கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின். ஸோ கொஸ்டினை கிளீனா படிங்க. அப்டேட் பண்ண சொல்றாங்கன்னா என்ன பண்ண சொல்றாங்க, பிளைண்டா வந்து ஒரு வேல்யூவை கொடுத்து மாத்த சொல்றாங்களா இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் வேலையை மாத்த சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. delete from student where roll number equal to 1, delete from student where ஏதாவது வேற ஏதாவது ஒரு கண்டிஷன். ஸோ வேர் கண்டிஷன் கொடுத்து delete பண்றது, வெறும் delete from ஸ்டூடெண்ட்டும் கொடுக்கலாம், query ஒர்க் ஆகும், இட் வில் delete everything. இப்ப செலக்ட் நிறைய வேஸ் இருக்கு, இதுல நிறைய queries நமக்கு. ஸோ செலக்ட்ல வந்து ஜென்ரலா நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எஸ் நேம் கமா மார்க்ஸ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வருது. இதே வந்து எனக்கு டூப்ளிகேட்ஸே வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, 2 வாட்டி இருக்க நேம் வரக்கூடாதுன்னு சொன்னா செலக்ட் டிஸ்டிங்க்ட் எஸ் நேம்னு சொன்னோம்னா எதெல்லாம் வந்து டிஸ்டிங்க்டா இருக்கும், இது யூஸ்வலா டிஸ்டிங்க்ட் சிட்டிக்கு கேட்பாங்க. ஒரு மும்பை, சென்னை, கல்கட்டாலாம் இருக்கும்போது செலக்ட் டிஸ்டிங்க்ட் சிட்டி அப்படின்னு சொன்னோம்னா இட் வில் செலக்ட் ஒன்லி தோஸ் which are not repeated. ஸோ அதே மாதிரி வேர் கண்டிஷன் வச்சு பண்ணலாம். ஆர்டர் பை நம்ம போடுறோம், ஆர்டர் பை நார்மலா சொன்னா அசெண்டிங் ஆர்டர்ல கொடுக்கும், அதே ஆர்டர் பை வாட் எவர் காலம் டிசெண்டிங்ல கொடுக்கும். இதுல நம்ம வந்து ஆர்டர் பைய கமா போட்டும் பண்ண முடியும், ஆர்டர் பை எஸ் நேம் டிசெண்டிங் போட்டு அதுக்கப்புறம் வந்து பிரைஸ் அசெண்டிங் ஆர் டேட் ஆஃப் பர்த் அசெண்டிங் அப்படியும் பண்ண முடியும், அதுவும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. பட் கேட்டதில்லை உங்களுக்கு இது வரைக்கும், அதனால ஐ எம் நாட் கோயிங் டு காம்ப்ளிகேட் திங்ஸ். பட் எஸ்
If they ask you something like that, they will only ask you to spot the error. அப்போ order byக்கு yes name, comma, இன்னொன்னும் பண்ண முடியும். yes name, comma, roll number இருக்குன்னு வச்சுப்போம். பாசிபிள் ஆனா பாசிபிள். அதுல ஒன்னு அசெண்டிங் ஒன்னு டிசெண்டிங்கா பண்ண முடியுமானா அதுவும் பாசிபிள். priority will be given for the first one first name wise order பண்ணிடும். அதுக்கப்புறம் மேபி ரோல் நம்பர் வைஸ் திருப்பி ஆர்டர் பண்ணும். அதுக்குள்ள நெக்ஸ்ட் காலம்ல ஒரே நேம் இருந்தா ப்ராபப்ளி ரோல் நம்பர் வைஸ் பண்ணுமா. இங்க வந்து எண்டிங் வித், இங்க வந்து செகண்ட் லெட்டர் ஏ, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கு, அப்புறம் ஏ செகண்ட் லெட்டர் ஏ. நம்ம யூஸ்வலா இதுக்கு கேட்டிருக்காங்க எண்டிங் வித் ஏ கேட்டிருக்காங்க. அப்ப எண்டிங் வித் ஏனா ஃப்ரண்ட்ல என்ன வேணா இருக்கலாம், பட் கடைசியில ஏ இருக்கணும். ஸ்டார்டிங் வித் பி, ஸ்டார்டிங் வித் ஐ, பின்னாடி என்ன வேணா இருக்கலாம். ஸோ இந்த வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தே ஆல்வேஸ் ஆஸ்க். ஸோ அண்டர்ஸ்கோர் போட்டீங்கன்னா ஒரு கேரக்டருக்கு அது தேர்ட் லெட்டர் வந்து ஈன்னு வச்சுப்போமே. அப்ப தேர்ட் லெட்டர் ஈனா ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் என்னவா வேணா இருக்கலாம், தேர்ட் லெட்டர் இ, அதுக்கப்புறம் என்ன வேணா இருக்கலாம். இது வந்து குட்டி குட்டி விஷயங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ லைக் வச்சு பண்ணணும். ஸோ எக்ஸாக்டா மேட்ச் ஆகிறதுக்கு அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அந்த கண்டிஷனை நீங்க போடணும். அண்டர்ஸ்கோர் வில் மேட்ச் ஃபார் எக்ஸாக்ட்லி ஒன் கேரக்டர், percentage will match for 0 or more. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே கூட இல்லாம இருக்கலாம். நல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல் கேட்கும் போது ஈக்குவல் டு நல் ஒர்க் ஆகாது, இஸ் நல்னு போடணும். நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் மார்க்ஸ் இஸ் நல் அப்படின்னு சொல்லணும். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்னு 5 ஃபங்க்ஷன் நமக்கு இருக்கு. கவுண்ட், மேக்ஸிமம், ஆவரேஜ், சம் இருக்கு. ஸோ இது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. செலக்ட் மேக்ஸிமம் ஆஃப் மார்க்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், மினிமம் ஆஃப் மார்க்ஸ் என்ன, கவுண்ட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே போட்டுடலாம். இதுல வந்து கவுண்ட் ஸ்டார்னு போட்டோம்னா நல்லையும் இன்க்ளூட் பண்ணிக்கும். எத்தனை ரோஸ் இருக்கு இது கேட்பாங்க. கவுண்ட் ஆன் காலம் நேம் போட்டா அப்படி கவுண்ட் பண்ணாது. கவுண்ட் ஆஃப் மார்க்ஸ் நான் போட்டேன்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் நான் மார்க் என்டர் பண்ணல அப்படின்னா இட் வில் நாட் கவுண்ட் இட். மேக்ஸ், மின், ஆவரேஜ், சம் எப்பயுமே காலம் வேணும் அதுக்கு உள்ள. ஓகேவா? ஸோ அது ஒரு காலம்ல தான் ஒர்க் ஆகணும். கவுண்ட் மட்டும்தான் வந்து உள்ள எதுவுமே இல்லைனாலும் ஒர்க் ஆகும். கவுண்ட் ஸ்டார் அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ அப்படி கவுண்ட் ஸ்டார்னு போட்டோம்னா எல்லா ரோயும் கவுண்ட் பண்ணும் உங்களுக்கு. மற்றதெல்லாம் காலம்ல ஒர்க் பண்ணும், ரோ கவுண்ட் மட்டும் ரோ வைஸ் ஒர்க் பண்ணும் உங்களுக்கு. அதனால நல் வேல்யூ இருந்துச்சுன்னு சொன்னா இட் வில் கவுண்ட் இட் இஃப் யூ புட் அ கவுண்ட் ஸ்டார். இஃப் யூ புட் அ காலம் இட் வில் நாட் கவுண்ட் த நல் வேல்யூ. இதுவும் கேட்பாங்க இந்த மாதிரி கவுண்ட் வச்சு. ஏன்னா நல் வச்சு கேட்கிற கொஸ்டின்ஸ்ல திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். குரூப் பை வந்து கடைசி பேட்டர்ன், அதாவது உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே டிஃபிகல்ட்டா வராதுப்பா. அதுல வந்து சிங்கிள் டேபிள் குவெரியில ஒரு கொஸ்டின் குரூப் பைல கேட்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி மல்டிபிள் டேபிள் குவெரியில ஒரு கொஸ்டின் ஜாயின்ல கேட்க சான்ஸ் இருக்கு. இந்த மொத்த 20 மார்க்லயே வந்து உங்களுக்கு அந்த 2 தான் கொஞ்சமே டஃப்பான கொஸ்டின். அது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸா இருக்கும். அப்ப இங்க என்ன ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. குரூப் பை ஏதோ ஒரு காலம் நீங்க போடுறீங்க இல்லையா, அந்த காலமையும் கொஞ்சம் இங்க போட்டுக்கோங்க. செலக்ட், அவங்க கேட்டாலும் கேட்காட்டி இதை பழகிக்கோங்க எழுதுறதுக்கு. ஸோ செலக்ட் சம் ஆஃப் மார்க்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை எஸ் நேம்னு இருக்கு. எஸ் நேம் கமா சம் ஆஃப் மார்க்ஸ்னு போடுறது தான் குட் ப்ராக்டிஸ். போடலாம்னு இப்ப ஒர்க் ஆகுது. முன்னாடி வந்து இது ஒர்க்கே ஆகாது, பட் இப்ப ஒர்க் ஆகுது. எதனால குரூப் பை பண்றீங்களோ அதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இங்க அழகா வந்துடும். திஸ் டசன்ட் மேக் சென்ஸ் பிகாஸ் இருக்கிறதே ஒரு ஸ்டூடெண்ட் நேம் தானே, ரோஹன் ஆரியன் இருக்கு. பட் we will do actual questions where it will make more sense. So group by பண்ணீங்கன்னா அவங்கள குரூப் பண்ணி அதுல மேக்ஸிமம் மார்க்ஸ். இப்ப ரோஹன் 2 நேம் இருக்கு. சோ அதுல எது மேக்ஸிமமோ அது வருது. சம் ஆஃப் மார்க்ஸ் வருது, மேக்ஸிமம் இல்ல, சம் ஆஃப் மார்க்ஸ் வருது. ரோஹன் டோட்டலா வந்து 80 + 10 19 வந்திருக்கு. ஆரியன் ஒரே ஒரு மார்க் தான் இருக்கு. சோ அந்த 90 மட்டும் உங்களுக்கு இங்க வந்திருக்கு. சோ அதேதான் உங்களுக்கு வேர் கிளாஸ் இருக்குது. குரூப் பை ஹேவிங் இருந்தா மட்டும் வந்து குரூப் பை இருந்தாதான் ஹேவிங் யூஸ் பண்ணுவோம். குரூப் பைக்கு அப்புறம் வேர் ஒர்க் ஆகாது. So it's just a small technical விஷயம்னு சொல்லணும். So whenever you have group by பண்ணதுக்கு அப்புறமா where sum of salary நம்ம சொல்லக்கூடாது, having sum of salary நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் இங்க பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரேண்டமா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதை வந்து குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி பண்ணிட்டேன். அதை குரூப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குரூப்ல யாருக்கெல்லாம் சேலரி வந்து 60,000க்கு மேல இருக்குன்னு பார்க்க சொல்றேன். ஸோ அப்போ இதுல ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் குவாலிஃபை ஆகுது. D01ல மட்டும்தான் டோட்டல் சேலரி 70,000 வருது. So group by whatever you want to do. After that, instead of using where, I am using having sum of salary greater than some value. ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் நம்மளுடைய ஜாயின் கான்செப்ட்.
ஸோ இங்க ஜாயின்ல வந்து ஈக்வி ஜாயின் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இது நம்ம யூஸ்வலா இந்த மாதிரி நம்ம எழுதுறதே இல்லை. ஸோ வாட் வி வில் டூ இஸ் வி வில் டூ அ நார்மல் query. We have to say select star from table A comma table B where A dot column name equal to B dot column name. First இதான் ஜாயின். அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன வேணா போட்டுக்கலாம். அண்ட் வேற என்ன வேணா கண்டிஷன்ஸ். பட் பேசிக்கா ஜாயின் பண்ணோம்னா நம்ம இதுதான் பண்ணுவோம். செலக்ட் வாட் எவர் யூ வாண்ட். நான் ஸ்டார்னு போட்டிருக்கேன். ஃப்ரம் டேபிள் ஏ கமா டேபிள் பி, ரெண்டு டேபிள் நமக்கு வேணும். வேர் ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்க அந்த காலமும் செகண்ட் டேபிள்ல இருக்க அந்த காலமும் சேமா இருக்கணும். அண்ட் நான் என்ன வேணா கண்டிஷன் வச்சு நான் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவல் கொஸ்டின் பண்ணும்போது ஐ திங்க் இட் வில் பி மச் மோர் கிளியரர். இப்போ இதே தான் இங்க போட்டிருக்கேன். நேச்சுரல் ஜாயின்க்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்ட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் A natural join B. இதுக்கும் அதுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். நீங்க பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் நேம் மார்க்ஸ் இருக்கு, இங்கேயும் ரோல் நம்பர் நேம் சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ இங்க பாருங்க ரோல் நம்பர் நேம் ரெண்டுத்துக்கும் காமன், இங்க மார்க்ஸும் சப்ஜெக்டும் டிஃபரெண்ட். ஸோ காமனா இருக்கிற காலம்ஸ் விட்டுரும். இது ரெண்டு டேபிள்லயும் காமனா இருந்துச்சுன்னா நேச்சுரல் ஜாயின்ல இட் வில் கம் ஒன்லி ஒன்ஸ். அப்ப ரோல் நம்பர் ஒன்னோட நேம் வந்து ரோஹன்னா ரோல் நம்பர் ஒன் நேம் ரோஹன் வந்திருக்கு. We are naturally joining it. Then you have 80 marks and math. Makes much more sense. Equi joinல நம்ம ஸ்பெசிபிக்கா அங்க ஸ்டார் போடக்கூடாது. நம்ம வந்து அங்க எழுதணும் என்னென்ன காலம்ஸ்லாம் தேவையோ அதை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அப்ப நம்ம வந்து A டாட் ரோல் நம்பர் பிரிண்ட் பண்ணணுமா இல்ல B டாட் ரோல் நம்பர் பிரிண்ட் பண்ணணுமா நம்ம சொல்லணும். சொன்னாதான் அது பிரிண்ட் பண்ணுவாங்கிறது. So when you are printing, if you are trying to print a common column, we have to say from which table that is. இந்த இடத்துல சொல்லணும். Select starக்கு பதிலா நான் சொல்லணும் A dot name அப்படின்னு நான் சொல்லணும். A dot name தேவையில்லை, நாங்க நேம் தான் ஒரு வாட்டி தானே இருக்கு இந்த டேபிள்ல. So A dot roll number will not make a difference. ஏன்னா ஏலையும் பிலையும் அதே ரோல் நம்பர் தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் இங்க சொன்னாதான் அது கன்ஃபியூஷன் இல்லாம பிரிண்ட் பண்ணும் எனக்கு. So select A dot roll number. ஸ்டார்னு சொன்னா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிடும் எனக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈக்வி ஜாயின் அண்ட் நேச்சுரல் ஜாயின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் மட்டும்தான், நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நேச்சுரல் ஜாயின்ல நம்பர் ஆஃப் காலம்ஸ் கம்மியா இருக்கும். இட் இஸ் மச் மோர் ஈஸியர் டு see the table than in ஈக்வி ஜாயின். ஐ திங்க் அதே தான் இங்க சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு, ரெடண்டன்சி ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஃபைனலா இதை போட்டிருக்கேன். நிறைய வாட்டி கேட்கறாங்க இதை கொடுத்து இது என்ன டைப் ஆஃப் கமாண்ட்னு கேட்பாங்க. இன்சர்ட் அப்டேட் எடிட்லாம் என்ன டைப் ஆஃப் கமாண்ட்ஸ்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரியணும் இதுல உங்களுக்கு. We will do one question here and we will move on to interfacing. So என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 2025 compartment paper இது. Write any one difference between char and varchar. So ஒரு மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. One difference between primary key and unique constraint கொடுத்திருக்காங்க. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இது ஆர் இது எழுத சொல்றாங்க. ஸோ இதுல வந்து கேர் அண்ட் வேர்கேர் தான் உங்களுக்கு ஈஸியரான வேலை. ஏன்னா கேர்ல வந்து யூ கேன் சே இட் இஸ் அ ஃபிக்ஸட் லென்த் ஸ்ட்ரிங், இது வேரியபிள் லென்த் ஸ்ட்ரிங். ஒரு டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க, ரெண்டு கண்டிப்பா எழுதுங்க. ஸோ கேரக்டர்ல வந்து இது ஃபிக்ஸட் லென்த், மோர் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும் சொல்லுங்க, இங்க லெஸ் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும் சொல்லுங்க. ஒரு டிஃபரன்ஸ் கேட்டா எப்பயுமே ரெண்டு எழுதுங்க. ரைட் ஒன் டிஃபரன்ஸ் இன் பிரைமரி கீ அண்ட் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். பிரைமரி கீ வந்து யூனிக் பிளஸ் நாட் நல், இங்க ஒண்ணுதான் உங்களுக்கு இருக்கு. யூனிக்கும் இருந்து நாட் நல்லா இருக்கணும். இதுல வந்து கேன் ஹாவ் ஒன் நல் வேல்யூ. யூனிக் கன்ஸ்ட்ரெயின்னா அதுல ஒரு நல் வேல்யூவும் இருக்கும், ஏன்னா அதுவும் யூனிக்கா தானே இருக்கு, அதனால அதை அலோவ் பண்ணுவாங்க இங்க. சோ இதுக்கு வந்து இன்னொரு டிஃபரன்ஸ் எனக்கே தெரியல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாப்போம், கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு. ரைட் அண்ட் SQL கமாண்ட் டு ரிமூவ் அ காலம். என்ன பண்ணணும், ரிமூவ் அ காலம் என்னது யார் சொல்றீங்க? சீக்கிரம் சீக்கிரம், ரிமூவ் அ காலம். Alter table name, drop. Alter table, எல்லா DDL-க்கும் டேபிள் வரும் இங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரியேட் டேபிள், ஆல்டர் டேபிள், டிராப் டேபிள், ட்ரங்கேட் டேபிள் சொல்லணும். ஆல்டர் டேபிள், கஸ்டமர், drop address.
drop address, drop column address சொல்லலாம், drop address சொல்லிடலாம். add a column, so இங்க வந்து அதே alter தான், alter table customer, add address care of 20. செமிகோலன் நாட் மேண்டேட்டரி, ஏன்னா வந்து நமக்கு தெரியும் செமிகோலன் கொடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்காக தான். ஒண்ணுதான் கொடுத்திருக்காங்க, இந்த ஃபிக்ஸட்ல இருந்து வேரியபிள்ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே ஃபைன். ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தான், ஒவ்வொரு டிஃபரன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஆன்சர் கீழே ஃபார் திஸ் क्वेश्चन. சரியா? சோ இதுல வந்து இந்த ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் இதுல பண்ணுவோம், then we will move on to interfacing. இங்க பாருங்க, இந்த மாதிரி क्वेश्चन தான் உங்களுக்கு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, display the average salary of each department. சாட்ல அனுப்புறீங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் யார் இருக்கீங்க எனக்கு சொல்றதுக்கு? கேஷவ் வேண்டாம். அனன்யா ஸ்ரீ ட்ரை பண்றியாமா? How will you display the average salary? மைக்க தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எஸ், average salary. Select single table query தான், ஈஸி பாருங்க. Average of salary from staff. அவ்வளவுதானா? Group by department. Group by department. இல்லையா? To insert the following record in the table staff. Venkat, yes pa? Ma'am, is that group by department part compulsory? ஆமாப்பா, because they have said each department la. They are not saying of the entire staff table. Find the average salary of the entire staff na, then we can just leave it at there, but they are saying from each department. That is why I am saying group by ஒரு question la will definitely be there. Just listen to the question properly once. சரியா? ரொம்ப ஈஸியா கேட்கவே மாட்டாங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி லைன் வர மாதிரி. இந்த இன்சர்ட்லயும் ஒரு விஷயம் செக் பண்ணிக்கோங்க, இங்க 1 2 3 4 5 காலம்ஸ் இருக்கு, நம்ம கிட்டயும் 5 வேல்யூ இருக்கு. சோ பிரச்சனையே இல்ல, 5 வேல்யூ இருக்கு. அப்ப நான் நார்மல் இன்சர்ட்டே பண்ணலாம். So insert into, நிவேதா சொல்றியா? Insert into staff values. Values S33, ஃபர்ஸ்ட் வந்து எஸ் இருக்கிறதுனால சிங்கிள் கோட்ஸா? S, single quotesல S33, Gurmeet. இதுக்கும் சிங்கிள் கோட்ஸ் போடணும். எல்லா ஸ்ட்ரிங்குக்கும் போட்டுருங்க, இதுக்கு போடக்கூடாது. salary வந்து 1000. அட்மின்க்கும் இருக்கு, கிளர்க்குக்கும் இருக்கு. கண்ணு தெரியல, இரு வரேன். கிளர்க்கா? சரி, then close it. Third one என்ன சொல்றீங்க? கீர்த்தனா இருக்கியா? யூனிக் டெசிக்னேஷன்ஸ்னா என்ன பண்ணணும்? Select distinct designation Select distinct from staff. பேரை மட்டும் கரெக்டா எழுதினா போதும். From staff அவ்வளவுதான். Distinct designation. மேம் அந்த bracket போடணுமா? போட்டாதான் பெட்டர் நினைக்கிறேன், பட் ஸ்பேஸ் விட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகே. To display all the details of the staff. கேஷவ் சொல்றியா? Select all the details, star from staff. Star from staff where name like staff underscore name. Staff underscore name like 4 underscore. அவ்வளவுதான்ப்பா. இது பாருங்க, டிஃபரெண்டா கேட்டிருக்காங்க பாருங்க. இது 4 லெட்டர்ஸ்னா நம்ம லென்த் யூஸ் பண்ணணும்னு யோசிச்சு, ஆக்சுவலா ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு, பட் நமக்கு அது கிடையாது சிலபஸ்ல. அதெல்லாம் ஐபிக்கு அந்த சிலபஸ் இருக்கு. ஸோ ஹூஸ் நேம் இஸ் ஆஃப் 4 லெட்டர்ஸ்னா மொத்தமா 4 லெட்டர் தான், பட் என்ன லெட்டர் வேணா இருக்கலாம். ஸோ 4 அண்டர்ஸ்கோர் நான் இங்க போட்டிருக்கேன். சரியா? இது கம்பார்ட்மெண்ட் பேப்பர்னால இட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். இதுல பாத்தீங்கன்னா லைக் வச்சு கண்டிப்பா எப்பயுமே கேட்பாங்க, குரூப் பை வச்சு வரும். ஸோ கொஸ்டினை ஒழுங்கா படிங்க. குரூப் பை இல்லாம இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஏன்னா குரூப் பை கேட்காம அவங்க வந்து சிங்கிள் டேபிள் query கேட்கவே மாட்டாங்க. because that is the only difficult topic in this. அதனால கண்டிப்பா கேட்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ இன்சர்ட் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி உங்களை வந்து அப்டேட் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆல்டருக்கும் அப்டேட்டுக்கும் நீங்க கன்ஃபியூஸ் ஆறீங்களான்னு பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. சரியா? எஸ்,
So let me stop this here. ஒரே நிமிஷம்ப்பா. கேஷவ் சாரங் எஸ் பசாரி இருந்து நம்ம இன்னைக்கு எனக்கு டைமும் ரொம்ப உங்களோட இல்லாததுனால நான் நிறைய பேரை கொஸ்டின் கேட்கல. We will do a quiz definitely. நாளைக்கு வந்து நமக்கு டைம் இருக்கு. நாளைக்கு 6 o'clock we can start. I don't have a class before yours. அதனால tomorrow we will start. Tomorrow we will do a quiz on all these SQL and interfacing சேர்த்து நம்ம ஒரு quiz மாதிரி முடிச்சுட்டு then we will move on to Python review. சரியா? ஓகேப்பா. இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு 4 மார்க் கொஸ்டின் தான். மொத்தமாவே 2 டெம்ப்ளேட் தான் இங்க இருக்கு. அந்த 2 டெம்ப்ளேட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டைரக்டா அதை போட்டு முடிச்சிடலாம். ஐ ஹோப் டைரக்டாவே நம்ம போடலாம். இதை போட்டே எழுதியே போட்டுடலாம். அது நம்ம we will take இட்லி எடுத்துக்கோங்க. I'm not sure. I hope my server is all on நினைக்கிறேன். ஏதாவது எரர் வந்ததுன்னா போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இந்த ஷெல்ல இருந்தே தான் போட போறேன் இந்த கொஸ்டினை. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 டெம்ப்ளேட் இருக்கு நமக்கு. So what we will do is we will start with ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம் இல்லையா? நம்ம போய் பார்க்கணுமே நமக்கு வந்து என்னென்ன டேபிள்ஸ்லாம் இருக்கு ஆல்ரெடின்னு பார்ப்போம். இது நமக்கு கம்பல்சரி 4 மார்க்னால கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை 100% வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டினை கேட்பாங்க. ரொம்ப ஈஸி டு ஸ்கோர் 4 மார்க்ஸ். இது லாஜிக்கே கூட எதுவுமே கிடையாது இங்க நமக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு நம்மளோட யூஸ்வல் ஷோ டேட்டா பேசஸா கமாண்ட் இருக்காப்பா? அப்படி இல்லைன்னா சரி நம்மள ஓகே CS 2026 ஒன்று இருக்கு. யூஸ் how to open a database க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். யூஸ் 2026 யூஸ் CS 2026. சரி இதுல வந்து ஷோ டேபிள்ஸ் போட்டுருவோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் வச்சிருக்கேன். ஸோ டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ல வந்து நான் ரோல் நம்பர், நேமு, கிரேடு, மார்க்ஸ் வச்சிருக்கேன். சரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்ன வேல்யூஸ்னு பார்த்துப்போம். அச்சோ ட்ரங்கேட் பண்ணி விட்டுருவோமா? நிறைய வேல்யூஸ் தேவையில்லாத வேல்யூஸ் தான் இருக்கு. ஸோ ட்ரங்கேட் ஸ்டூடெண்ட், ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட். ஓகே சரி இப்போ வந்துட்டு describe student பார்த்துக்கிறேன். so that I know what all columns I have. I have RNO, name, grade, marks. ஓகேப்பா. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இட்லிக்கு வந்துருவோம். so import first line MySQL dot connector as so first line எதுவும் error இல்லாம எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. so everything is in place. அப்போ மொத்தமா 6 லைன் தான் நம்ம எழுத போறோம். I'm trying to insert something now. என் டேபிள் இப்ப காலியா இருக்கு இல்லையா? சோ அதுல வந்து நான் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ண போறேன். யார் சொல்றீங்க? கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் லைன் பை ஹார்ட் ஆயிருக்குமே. s டாட் கனெக்ட் host equal to local host. இதெல்லாம் கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க உங்களுக்கு. யூசர் இஸ் ஈக்குவல் டு என்னோட இதுக்கு ரூட் நினைக்கிறேன். அப்புறமா பாஸ்வேர்ட்னு போடலாம், பாஸ் WD போடலாம். database is equal to என்னோட database வந்து CS 2026 னு வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் லைன் போட்டாச்சு. எரர் கொடுக்காத வரைக்கும் இந்த லைன்ஸ் எல்லாம் கரெக்ட். அதனால தான் நான் உங்களுக்கு ஷெல்லியே போட்டுட்டு இருக்கேன். சரியா? நீங்க கத்துக்கிறதுக்கு இது பெஸ்ட். இது கத்துக்கிற ஸ்டேஜ் இல்ல, பட் இருந்தாலும் if you want to learn. சரி சோ இப்போ நெக்ஸ்ட் cursor is equal to connection dot cursor. command is equal to command நமக்கு insert into என் டேபிள் பேரு values. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? வேற வேல்யூஸ் வாங்கலாமா? 1
roll number. So இப்ப என்ன பண்ணிக்கலாம், a is equal to int input. Enter roll number. சரி, இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம்ல, உள்ள மாத்திடுவோம். ஏன்னா இது ப்ரோக்ராம் ஃபுல்லா எழுதி முடிச்சுட்டே பண்ணிடலாம். இது வரைக்கும் நான் கனெக்ஷன்லாம் செக் பண்றதுக்காக இங்க வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இதை போட்டு. எனக்கு தெரிஞ்சு நம்ம போன நவம்பரா அதுக்கு முன்னாடி போட்டோம் இது. சரி, இப்போ வந்து ப்ரோக்ராம் எழுதிடுவோம். ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் ஆல்சோ. ஸோ கனெக்ஷன் இஸ் கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் கமாண்டை கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் கமாண்ட் எழுதுறேன், தென் வில் கோ பேக். கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு, நான் வந்து இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் போடுறோம். இப்போ நான் வந்து இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் வந்து இப்பெல்லாம் வந்து they are not asking you to giving the values கிடையாது, நம்ம யூசர் கிட்ட வாங்குற மாதிரி தான். ஸோ வேல்யூஸ் வந்து இந்த 4 வேல்யூ இருக்கு. ரோல் நம்பர் வெறும் எம்டி பிராக்கெட், நேமுக்கு ஸ்ட்ரிங், மார்க்ஸ் எம்டி பிராக்கெட், கிரேட் திருப்பி ஸ்ட்ரிங். கரெக்டா? நான் இங்க சிங்கிள் கோட்ஸ் போட்டிருக்கேன், அதனால நான் இங்க டபுள் கோட்ஸ்ல முடிப்பேன். டாட் ஃபார்மேட் ABCD. நீங்க ஃபார்மேட் வச்சே படிங்க. டு நாட் யூஸ் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் வந்து அவுடேட் ஆயிடுச்சுன்னு தான் அவங்க பண்றாங்க. பட் பர்சன்டேஜ் வச்சு நான் உங்களுக்கு ஒரு query நோட்ஸ்லயும் கொடுத்துருப்பேன். ரொம்ப ரேரா வந்து பர்சன்டேஜ் உங்க சிலபஸ்ல இருக்கு, அதனால பர்சன்டேஜ் வச்சு பர்சன்டேஜ் எஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நான் பிராக்கெட் போட்டிருக்க இடத்துல எல்லாம் நீங்க பர்சன்டேஜ் எஸ் போடணும். ஒரு ஜஸ்ட் சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு ஒரே ஒரு query வச்சிருக்கேங்க. இப்ப நமக்கு அது 1 மார்க்லயோ ரொம்ப ரேர் கேட்கறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இல்லை. அப்படி கேட்டாங்கன்னா அந்த மாதிரி பர்சன்டேஜ் போடலாமான்னா போடலாம், ஒர்க் ஆகும் பைத்தன்ல. பட் அது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு they have come back to format now. லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்லாம் சப்போர்ட்டே பண்ணாதுன்னு நினைக்கிறேன் பர்சன்டேஜ். 3.12க்கு அப்புறம் 3.13 வந்துருச்சு நமக்கு. இந்த 3.11னால இங்க எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரி, அப்போ நான் டிராப் டேபிள் அதெல்லாம் போட்டு காமிக்கிறேன். ஒன்றும் டிராப் டேபிள் பண்ணா திருப்பி நான் அந்த டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் கொடுத்தனா எரர் கொடுக்கும். ஸ்டூடெண்ட் ஒரு டேபிளே இல்லைன்னு சொல்லுவோம். நான் கடைசியில முடிக்கும் போது போட்டு காமிக்கிறேன். இப்போ டிராப் பண்ணா எல்லாமே போயிடும் எனக்கு. ஸோ இப்போ ஏ இருக்கு, ஏ இஸ் ஈக்குவல் டு ரோல் நம்பர் வேணும். ஸோ இன்ட் இன்புட் போட்டுக்கிறேன், என்டர் ரோல் நம்பர். ஆனா உங்களுக்கு டவுட் அங்கங்க வந்ததுன்னா அந்த கமாண்ட் கிட்டே நீங்க ரேஸ் ஹேண்ட் பண்ண கூட தேவையில்லை, நீங்களே பேசலாம். ஓப்பன் மைக் தானே உங்களுக்கு. ஏன்னா நான் அதுக்கப்புறம் பாருங்க அந்த மெசேஜ் நான் இப்ப லேட்டா பார்த்தேன்னா அப்புறம் உங்களுக்கு சொல்லவே முடியாது. நான் என்டர் ரோல் நம்பர், என்டர் நேம். அச்சோ ஃப்ளோட்டா இருந்துச்சாமா? மார்க் ஃப்ளோட் இது வேற. என்னப்பா ஃபர்ஸ்ட் மார்க் அப்புறம் கிரேட்னு சொல்றீங்களா? நிவேதா பேசுற வாய்ஸ் பிரேக் ஆகுது எனக்கு. செலக்ட் ஸ்டார் ஃபர்ஸ்ட் கிரேட் அப்புறம் மார்க்ஸா? ஓகே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிரேடு வெறும் இன்புட் போட்டுக்கலாம். D is equal to float input. Enter marks. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு. கமாண்ட் போட்டிருக்கோம், இன்சர்ட் பண்ண போறோம். இப்ப வந்து cursor டாட் எக்ஸிக்யூட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். cursor டாட் எக்ஸிக்யூட் கமாண்ட். இத வந்து இவங்க ட்ரைக்குள்ளலாம் போட்டு உங்களுக்கு நிறைய புக்ஸ்ல அப்படியே கொடுத்துருக்காங்கப்பா. அப்படி பண்ணணும், ஒரு குட் பிராக்டிஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க போர்டு மார்க்கிங் ஸ்கீம்ல அவங்க இன்னும் அதை கொடுக்க ஆரம்பிக்கல. அவங்க ட்ரை அண்ட் எக்ஸெப்ட வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல இன்னும். அதனால ஆஸ் பர் போன வருஷம் மார்க்கிங் ஸ்கீம் வரைக்கும் எப்படி இருக்கும் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிரும். லெட் அஸ் நாட் காம்ப்ளிகேட் திங்ஸ். இப்போ ஐடியலி எஸ் ட்ரைக்குள்ள போடணும், ஏன்னா எக்ஸெப்ஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து நாட் சக்சஸ்ஃபுல்னு சொல்லணும் தான். பட் இப்போ நம்ம அதுவும் பண்ண மாட்டோம்.
நமக்கு 4 மார்க்குக்கு போன வருஷம் போர்டு எக்ஸாம் வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மார்க்கிங் ஸ்கீம் நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கமிட் பண்ணணும் நம்ம, அப்பதான் டேட்டாபேஸ்க்கு வேல்யூஸ் போகும். ஸோ கனெக்ஷனை தான் கமிட் பண்ணுவோம். கனெக்ஷன் டாட் கமிட், கனெக்ஷன் டாட் க்ளோஸ். ஸோ இவ்வளவுதான் நான் பண்ணணும். இதை முடிச்சுட்டு வேற ஏதாவது விட்டோமா? அவ்வளவுதானே. ரன் பண்ணுவோமா? ஒர்க் ஆகுமா? கேஷவ், நிவேதா, யாரும் சொல்ல போறீங்க? எரர் இருக்கா ஏதாவது? இப்பதான் புதுசா என்டர் பண்ண போறோம். ஸோ ரோல் நம்பர் 1, நேம், கிரேட், மார்க்ஸ் வந்து ஓகே. நம்ம போயிட்டு இங்க பார்த்தோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் போட்டோம்னா நம்ம போட்ட வேல்யூ இங்க வந்திருக்குப்பா. சரியா? சோ நம்ம என்ன என்டர் பண்ணமோ அந்த வேல்யூ இங்க டேபிள்ல வந்திருக்கு. சோ லெட் us now go back to our program. சோ ப்ரோக்ராம் பாத்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராம்ல there is no much change. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதே ப்ரோக்ராம்ல let us comment this. இப்போ ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் காமன். உங்களுக்கு உங்க क्वेश्चनல எப்படி கேட்டிருந்தாலும் நீங்க அதை தான் போடுவீங்க. அதே மாதிரி லாஸ்ட் 3 லைன்ஸும் உங்களுக்கு காமன் தான். அங்க எதுவுமே உங்களுக்கு சேஞ்ச் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்ல இன்சர்ட், டெலீட், அப்டேட் எது கேட்டாலுமே கூட இப்ப நம்ம பண்ண போறது தான் மாறப்போகுது. நவ் லெட் us update something here. So nothing else is going to change. நம்ம ரோல் நம்பர் வாங்க போறோம். அந்த ரோல் நம்பருக்கு லெட்ஸ் சே மார்க்க மாத்துறோம் இல்ல கிரேட மாத்துறோம்னு வச்சுப்போமே. அப்ப என்னோட கமாண்ட் என்னவாக போகுது? கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு update student set grade is equal to or empty bracket where roll number is equal to இன்னொரு empty bracket RN1 இருக்காப்பா. ரோல் நம்பர்னு போட்டிருக்கேனா? RN1 இருக்கு. காலம் நேம் கரெக்டா கொடுக்கணும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஸோ டேபிள் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் போட முடியும். ஓகே, இங்கேயும் எம்டி பிராக்கெட் தான், ரெண்டுமே இன்டீஜர்ஸ் தான் எனக்கு. ஸோ டபுள் கோட்ஸ் இங்க போட்டாச்சு, டாட் போட்டுட்டேன், ஃபார்மேட் போடுறேன், A, B போட்டுக்கிறேன். கிரேடுக்கு வராதா? கிரேடுக்கு சிங்கிள் கோட்ஸ் வரும்பா. கரெக்ட். நான் வெளியே டபுள் கோட் ஸ்டார்ட் பண்ணேன்னா உள்ள சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். வெளியில சிங்கிள் கோட் போட்டிருந்தேன்னா உள்ள டபுள் கோட் போடணும். அதை மட்டும் கேர்ஃபுல்லா போடணும். உங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் ப்ராக்டிக்கல் கிடையாது, ஸோ எரர் வராது. பட் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. எல்லா இடத்துலயும் அதே கோட்ஸை போடாதீங்க. சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. சரியா? எப்பயுமே ஒர்க் ஆகாதான் எனக்கு தெரியாது. நான் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது, கன்ஃபியூஸ் ஆயிக்கும். அது ஜெனரல் சின்டாக்ஸ் அதுதான். எஸ்மா. ஃபார்மேட் A, C னு வராதா? கிரேட் இல்ல, நான் இங்க புதுசா வாங்குறேன்டா. இங்க நான் அந்த வேல்யூஸை யூஸே பண்ணல. அது வேணா பண்ணலாம். நான் வந்து இந்த அப்ப தனியா ஃபுல்லாவே புதுசா பண்ணுவோம். A is equal to நான் ரோல் நம்பர் வாங்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிரேட் வேணும் எனக்கு. அதே மாதிரி இதையும் நீ சொல்ற மாதிரி போட்டுட்டு அப்ப நம்ம ஏ வந்து கிரேடா தானே மாத்தணும். ஆமா ஆமா ஆமா. இல்லைன்னா நான் இங்க B போட்டேன்னா இங்க வந்துட்டு B, Aன்னு போடணும். ஸோ ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட் வாங்குறேன். கிரேட் இஸ் ஈக்குவல் டு B வேர் ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு A. சரியா? இப்ப இதை ரன் பண்ணுவோம். ரோல் நம்பர் 1 போடுறேன். கிரேட வந்து ஏன்னு இருக்கிறது இப்ப நான் ஏன்னு மாத்திக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ நவ் வில் கோ பேக் அகெயின். அந்த கமிட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கமிட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா இங்க வந்து அப்டேட் ஆகாது, அது பழைய வேல்யூஸே இருக்கும். பாருங்க, ஏன்றது ஏவா மாறிடுச்சு உங்களுக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் நான் எதுக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, யூ வில் நோ தட் யூ ஹேவ் டு பை ஹார்ட் திஸ் ப்ரோக்ராம். இட் இஸ் அ ஒர்க்கிங் ப்ரோக்ராம். எப்பயுமே நீங்களும் ஒரு வாட்டி ஏதாவது ஒரு புதுசா ஒரு ப்ரோக்ராம் ட்ரை பண்றீங்கன்னா அதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு தென் யூ பை ஹார்ட் இட். பிகாஸ் இதெல்லாம் நாட் ஒர்த் திங்கிங் ஆன் த ஸ்பாட். எக்ஸாம்ல போய் யோசிக்கிறதுக்கு நீங்க எழுதி பழகிட்டீங்கன்னா ஒரு 4-5 மாடல் தான். இப்போ இதே கமாண்ட்ல instead of update you can also use delete. டெலீட்டுக்கு இதே மாதிரி கமாண்ட் எழுதுனீங்கன்னா கரெக்டா எந்த இடத்துல எது போடணும் மட்டும் பாத்துக்கணும்ப்பா. 2 வேல்யூ இருக்கு. அப்ப கிரேட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வேணும்னு பாருங்க, B வேணும். சோ ஃபார்மேட்ல B ஃபர்ஸ்ட் வருது. இந்த பிராக்கெட்ல எது முதல் ஆர்டரோ அது முதல்ல, செகண்ட் பிராக்கெட்டுக்கு செகண்ட் வேல்யூ, அப்படியே அங்க போய் சப்ஸ்டிடியூட் ஆயிடும் உங்களுக்கு. செகண்ட் டெம்ப்ளேட்க்கு போவோம்.
எதுவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் மாறாது. ஸோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேசிங் உடைய ரெண்டே டெம்ப்ளேட் தான். அட்லீஸ்ட் நமக்கு டெக்ஸ்ட் ஃபைலுக்காவது 3 டெம்ப்ளேட் இருக்கு. பைனரி ஃபைல்ல 5 ப்ரோக்ராம் படிக்கணும். சிஎஸ்வி ஃபைல்லயும் ஒரு 3-4 ப்ரோக்ராம் நம்ம படிக்கணும். ஆனா இன்டர்ஃபேசிங் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 2 டெம்ப்ளேட் தான் நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்ல கமாண்ட் மட்டும் தான் மாறும். அதனால அந்த 3 ப்ரோக்ராமா கவுண்டர் கிடையாது, ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான். செகண்ட் செலக்ட் மாடல். செலக்ட் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? இதுல சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களுக்கு நீங்க யூசர் கிட்ட இருந்து வாங்காம டைரக்டா 5000 கொடுத்துருவாங்கப்பா, ரொம்ப ஃபீல் பண்ணிக்காதீங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அதுவும் நான் எழுதுறேன் உங்களுக்கு. ஒருவேளை அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எட் கிரேட் இஸ் ஈக்குவல் டு, இல்ல அப்டேட் த மார்க்ஸ் டு மார்க்ஸ் பிளஸ் 5, இன்க்ரீஸ் 5 மார்க்ஸ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜஸ்ட் ஒரு இதுக்கு மட்டும் எழுதுறேன். ஐ வில் மேக் அ கமெண்ட் ஹியர். கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு, இந்த கொஸ்டின் கேட்கலாம். இதே கொஸ்டின் marks is equal to marks plus 5. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் மார்க் இன்க்ரீஸ் பண்ண ஃபார்மேட்டே தேவையில்லை இல்லையா? எல்லா ஸ்டூடெண்டோடைய மார்க்கும் தானா சிம்பிள் query, நம்ம SQL query இந்த மாதிரியே கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, சேஞ்ச் தி salary to 5000 அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா சேலரியும் வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா அப்ப எப்ப பார்த்தாலும் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார்மேட் யூஸ் பண்ணாம கூட அவங்க query கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா எல்லாருமே? செகண்ட் மாடல். சோ இது வந்து செலக்ட் மாடல் பண்ண போறோம். தட் இஸ் we are going to take. yes ma, ஃபார்மேட் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஃபார்மேட் வந்து நமக்கு வேல்யூ கேட்டா யூஸ் பண்ணனும்ப்பா. இப்போ வந்து क्वेश्चनல வந்து இப்போ இங்க இந்த क्वेश्चनல வந்து நான் என்ன சொல்லிருக்கேன், இன்சர்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப யூசர் கிட்ட இருந்து தான் நான் வேல்யூஸ் வாங்குறேன். எனக்கு வேல்யூ தானா தெரியாது, அதனால நான் ஃபார்மேட் யூஸ் பண்ணிருக்கேன். யூசர் ரன் டைம் வேல்யூஸ், யூசர் கிட்ட ஏதாவது வேல்யூ வாங்கணும்னா நான் ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். எனக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும், क्वेश्चनலயே வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா நான் ஃபார்மேட் யூஸ் பண்ண தேவையில்லை. டெலீட்டுக்கும் அதேதான். நம்ம क्वेश्चन பாப்போம், ஆக்சுவல் क्वेश्चन பாப்போம். இப்போ பார்த்தா உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். சரியா? சோ கனெக்ஷன் கர்சர் இஸ் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர் பண்ணிட்டு கமாண்ட் எழுதுவோம். கமாண்ட் ஈஸியான கமாண்ட் தான். நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து வெறும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மட்டும் பண்ணுவோம். ஸோ கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு எதுவுமே ஃபார்மேட்டே யூஸ் பண்ணாம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் கமாண்ட், அதுவும் சேஞ்ச் ஆகாது. கர்சர் டாட் எக்ஸிக்யூட். கேஷவ் அடுத்த லைன் என்ன? வேரியபிள் cursor dot fetch all. cursor dot fetch all. So fetch all போட்டோம்னா எல்லாமே வரும். இது வந்து 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. fetch all, fetch one, row count அந்த PPT ல போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. So fetch all னு சொன்னா இந்த செலக்ட் எல்லா ரோஸையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு. இப்போ R ல இருக்கு. for each row in R print row பண்ணலாமா? அவ்வளவுதானே? ஒர்க் ஆகுமா? எதுவும் எரர் வச்சிருக்கோமா இதுல? அதுக்கு முன்னாடி நீங்க போயிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இன்சர்ட் இன்டு போட்டுருவோம். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். இது ஈஸி பைத்தன்ல பண்றதை விட. ஸோ நான் டைரக்டா இங்க பண்ணிக்கிறேன். போயிட்டு நான் 2 ரோல் நம்பர் 2 போட்டுக்கிறேன். ஒரு பிபி பேர் போட்டுக்கிறேன். அவனுக்கு ஒரு ஏ கிரேட் கொடுத்துக்கிறேன். அவனுக்கு ஒரு மார்க் ஒரு 99 போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 4 பேர் இன்சர்ட் பண்ணிப்போம். ஸோ ரோல் நம்பர் 3. ஸோ இவனோட கிரேடு வந்து ஒரு பி போடுவோம். இவனுக்கு பிக்கு ஒரு 89 போட்டுப்போம். அப்புறம் இவனுக்கு ஒரு டிடி போடுவோம் 4க்கு. ஓகேவா? ஸோ எல்லாமே இன்சர்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். செக் திஸ் ஆல்சோ. ஓகேப்பா. ஸோ 4 வேல்யூ இருக்கு. 2 பேருக்கு கிரேட் ஏ இருக்கு, 2 பேருக்கு கிரேட் பி இருக்கு. நவ் வில் கோ பேக் டு அவர் கொஸ்டின். இங்க பாருங்க, இப்ப நம்ம வந்து
நான் போட்ட queryல அழகா வந்து எனக்கு அது என்ன இருக்கோ டேட்டா பேஸ்ல எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. நான் சிம்பிள் query போட்டிருக்கேன். அப்சரா கொஸ்டின் எனக்கு புரியல, அதான் பண்ணிருக்கோம். இங்க இட்லில வந்து டேபிள் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். பட் டேபிள் ஃபார்மேட்ல டிஸ்ப்ளே பண்ண மாட்டோம். அதெல்லாம் அவங்க பண்ண சொல்லல. பண்ண சொன்னா நம்ம இந்த மாதிரி கோடெல்லாம் போட்டு பண்ண முடியாது. அவ்வளவு கேட்கவும் மாட்டாங்க எக்ஸாம்ல. சோ ஒரு செலக்ட் பண்றதுக்கு டைரக்டா செலக்ட் query கேட்டாங்கன்னா திஸ் இஸ் ஹவு வி ரைட் இட். இந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. பட் நமக்கு தேவையான கமாண்ட் வந்து நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ணி படிச்சுப்போம். நம்ம டெம்ப்ளேட்ல வந்து we will always study with format. அப்போ நம்ம லெட்ஸ் சே ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே, யாரெல்லாம் ஏ கிரேட் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வில் டேக் தி சேம் கமாண்ட். இதுவும் ஃபார்மேட் கிடையாது. select star from student where grade equal to a. இப்போ இந்த query வந்து நம்ம ரன் பண்ணோம்னு சொன்னா நமக்கு இதே query we will run this. கனெக்ஷனை க்ளோஸே பண்ணல. எனிவே சரி பாருங்க, இப்போ வந்து 2 தான் வந்திருக்கு ஸ்கிரீன்ல உங்களுக்கு, ஏ அண்ட் பி உங்களுக்கு வரல. ஸோ இப்போ நான் இதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த queryலயே அடுத்தது போலாம். marks equal to float input enter marks to search. எனக்கு யாரெல்லாம் 90க்கு மேல வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும் வேணும் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், அதே கமாண்ட் போட போறேன். select start from student where marks greater than empty bracket. select start from student where marks is greater than நான் என்ன என்டர் பண்றேனோ இல்லையா. so dot format m. so select start from student where marks greater than 90. நான் 90 என்டர் பண்ணா 90, நான் 80 என்டர் பண்ணா 80. so நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்றதுனால நான் ஃபார்மேட் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கேன். சரியா, டன்னா ரன் பண்ணுவோமா. நான் இப்ப வந்து 90 போடுறேன். ஸோ 2 பேர் வாங்கியிருக்காங்க, 99 ஒருத்தர் 100 ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. ஸோ எனக்கு அது 2 மார்க் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. சரியா, ஸோ ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிற ப்ரோக்ராம் அது காமிக்கிறதுக்கு தான். ஸோ இந்த 2 தான் நீங்க பை ஹார்ட் பண்ண வேண்டிய டெம்ப்ளேட்ஸ். இப்போ இந்த 2 டெம்ப்ளேட்ஸ் நீங்க எங்கேயாவது நோட் பண்ணிருந்தீங்கன்னா அதை வச்சுக்கோங்க. நம்ம போய் ஆக்சுவல் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னு பார்ப்போம். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். வி வில் மூவ் அஹெட் வித். நான் உங்களுக்கு இதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஐ ஹவ் given you the ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த கர்சரோட ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து காலம் நேம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா பிராக்கெட் போடக்கூடாது. ஸோ கர்சர் டாட் பாருங்க fetch 1 பண்ண முடியும். இது வந்து 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. கர்சர்ல fetch 1 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா டப்புலா வரும். fetch manyன்னு இருக்கு. ஸோ fetch manyனா எவ்வளோன்னு சொல்லலாம், எத்தனை ரோஸ் வேணும்னு சொல்லலாம். fetch allன்னு சொன்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சரியா, சோ இது வந்து எப்ப அந்த மாதிரி அப்ளிகபிள்னா 100 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 200 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ fetch all ஃபார் தட். அதனால இந்த fetch many அப்படிங்கறத யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ இங்க உங்களுக்கு நான் போட்டதுதான் இது என்னென்ன பண்ணுதுன்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, கர்சர் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் நான் உங்களுக்கு எழுதி விட்டுருக்கேன். இங்க பெர்சன்டேஜ் எஸ் பாருங்க, இந்த மாதிரி சின்டாக்ஸும் உங்க சிலபஸ்ல இருக்கு. பட் இது நம்ம யூஸ்வலா ஃபாலோ பண்றது இல்ல. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு இங்க போட்டிருக்கேன். நம்ம வந்து ஃபார்மேட் மட்டும் கத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா சிலபஸ்ல ஆர் ஃபார்மேட்னு கொடுத்துருக்காங்க. அதனால இது இப்ப யாருமே இதை யூஸ் பண்றதே கிடையாது. பட் இருந்தாலும் இது உங்களுக்கு பிபிடில இருக்கு, அது நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரியா, 2 மாடலும் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு இதுல. ஸோ கர்சர் ஆப்ஜெக்ட் உடைய தியரி இருக்கு உங்களுக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் 5 ப்ராப்பர்ட்டியும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ ரோ கவுண்ட் அப்படிங்கிறது எத்தனை ரோஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு, எத்தனை ரோஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அந்த எவ்வளவு ரோஸ்ல நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான் ரோ கவுண்ட். ஸோ எத்தனை செலக்ட் அப்டேட் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். சரியா, இங்க அதே மாதிரி fetch all, fetch 1, fetch many எல்லாத்தையும் கொடுத்துருக்கேங்க. நான் எல்லாத்தோடைய கர்சர் மெத்தட்ஸ் இது எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்ல வந்து fetch all and fetch 1 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுவும் தான் பென் வரல. சரி, ஓகே. சரியா, சோ போட்டாச்சு கண்டென்ட்ஸ் ஆஃப் டேபிள்.
கொஸ்டின் எப்படி இருக்கு பாருங்க. இதுவும் ஆனா வந்து போன வாட்டி இதுதான். ஸோ 2 + 3 5 கிடையாது நமக்கு இப்ப பேட்டர்ன். பட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Rita wants to create a small program in Python to insert a new record. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இன்சர்ட் நியூ ரெக்கார்ட் நான் ஏற்கனவே போட்ட ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு இப்பதான் போட்டு காமிச்சேன். ஏபிசின்னு வாங்கிட்டு இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் போட்டுட்டு ஃபார்மேட் போட்டு போடுற மாதிரி. பட் கொஸ்டின்ல எல்லா டீடைல்ஸும் அவங்களே கொடுத்துருவாங்க. யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, போஸ்ட் என்ன, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கறது. சொல்றீங்களா? அதுக்கு ப்ரோக்ராம் போடலாமா? ஏன் வர மாட்டேங்குது? வாட் ஹேப்பன்ட்? சொல்லுங்க வரேன். யார் சொல்றீங்க? டேபிள் நேம்டு எம்ப்ளாயி. ஸ்டார்டிங் ட்ரபிளா? இம்போர்ட்ல தான் ஆரம்பிப்போமா? இம்போர்ட் MySQL.connector as yes போட்டாச்சு. சந்தோஷ் சொல்லலாம், சாரங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். என்ன படிச்சு தருண் நீயும் படிச்சு முடிச்சிருக்கணுமே எந்நேரம். நெக்ஸ்ட் வெட்னஸ்டே போர்டு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்களா? கரெக்டா ஒரு வாரம் தான் இருக்கு. கொஞ்சம் பக்கப் பண்ணும் இன்னும் நீங்க. இம்போர்ட் MySQL.connector as yes போட்டுட்டு connection is equal to yes.connect இல்லையா? yes.connect கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாம் போடணும். ஸோ host equal to single quotesல local host, user equal to ABCD போட்டிருக்காங்க, password equal to tiger, database கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹாஃப் மார்க் போயிடும். ஸோ கரெக்டா பார்த்து எழுதுங்க. ஸ்டோர் நெக்ஸ்ட் cursor is equal to connection.cursor. நெக்ஸ்ட் கமாண்ட் எழுதணும். கமாண்ட் வந்து என்ன பண்ண சொல்றாங்க? view the details of all employees whose salary is greater than 50,000. அவங்களே கொடுத்துட்டாங்க, எதுவுமே பண்ண தேவையில்லை. கமாண்ட் டைரக்டா எழுதிடலாம் நீங்க. கமாண்ட் ஈக்குவல் டு select star from employee where அவங்க கொடுத்துருக்காங்க எம்ப் salary, சாலரியோடைய ஃபீல்டு பேரை கரெக்டா பாத்துக்கோங்க. எம்ப் salary is greater than 50,000. இங்க ஃபார்மேட்டே இல்லாத query பாருங்க. இது ஃபார்மேட்டே நமக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். ஸோ cursor.execute command r is equal to cursor.fetch all for row in r, print row. அவ்வளவுதான் நமக்கு இந்த query. சரியா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்லயே இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய டெம்ப்ளேட் will never change. இந்த கேஸ்ல ஃபார்மேட் தேவையில்லை, யூசர் கிட்ட இருந்து வாங்க சொல்லவே இல்லை அவங்க. மேம் டிஎம்எல் கமாண்டுக்கு தானே, டிடிஎல் கமாண்ட் தானே கான் கமெண்ட் யூஸ் பண்ணும். ஆமாப்பா, டிஎம்எல் மட்டும். டிஎம்எல்லையே செலக்டுக்கு தேவையில்லை இல்லையா? நம்ம எதையாவது மாத்தணும்னா கமிட் பண்ணணும்ப்பா. நம்ம இன்சர்ட்டோ டெலீட்டோ அப்டேட்டோ பண்ணோம்னா தென் we have to use commit. இங்க நம்ம செலக்ட் பண்ணி தானே பண்றோம், நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல டேட்டா பேஸ்ல, அதனால கமிட் தேவையில்லை. ஓகே. இங்க பாருங்க, இது மூணுமே யூசர்ட்ட வாங்க சொல்றாங்க. அப்ப நம்ம ஃபார்மேட் நான் உங்களுக்கு அடுத்த மாடல்ல எழுதி காமிச்சிருக்கேன்ப்பா. ஏன்னா வந்து ஐடியா வந்து என்னன்னா, இவங்க வந்து சில ஸ்கூல்ஸ்ல வந்து பெர்சன்டேஜ் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்க இப்படி படிக்கணும் இதை. அதனாலதான் ஒரே ஒரு ப்ரோக்ராம் அந்த மாடல்ல உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஃபார் அந்த பிராக்கெட்ஸ் யூஸ்வலா என்ன பண்ணுவோம்? இன்சர்ட் இன்டூ இஎம்பி வேல்யூஸ் எல்லாமே இங்க வந்து ஸ்ட்ரிங் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் இன்டீஜர், நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங், டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ரிங், salary இன்டீஜர். நம்ம இப்படி போட்டுட்டு டாட் ஃபார்மேட் போட்டு ஏபிசிடி போடுவோம். ஓகேவா? ஸோ cursor.execute போட்டாச்சு. இவங்க வந்து
இந்த மாதிரி மாடல்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எழுதணும். இதை நீங்க எப்படி படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் ஒரே மாதிரி படிச்சிருக்கீங்களா? ஃபார்மேட் வச்சு படிச்சிருக்கீங்களா இல்ல பர்சன்டேஜஸ் வச்சு படிச்சிருக்கீங்களா? பர்சன்டேஜஸ் வச்சு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரோக்ராம் இந்த மாதிரி நீங்க எழுதணும். இல்லைன்னா ஃபார்மேட் வச்சு படிச்சிருந்தீங்கன்னா மாதிரி சொன்ன மாதிரி எழுதணும். சரியா? இந்த ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க பாரு, ஆல்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்டர் பண்ணும் போதும் we are changing the design. So நான் வந்து கமிட் பண்ணுவேன் கனெக்ஷனுக்கு. help me on. Yes ma. மேம் முன்னாடி இருக்க கொஸ்டின்ல வந்து 2 கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே பண்ணுங்க நினைக்கிறேன் இங்க. கிரியேட்டும் பண்ண சொல்லிருக்காங்களே இந்த क्वेश्चनல. அதனால 2 வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணனும். ஆமா, அதனால 2 வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. ஓகே. கிரியேட் தி ஃபாலோவிங் டேபிள் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அது கிரியேட் பண்ணதுக்காக ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் செகண்ட் கமாண்ட் 2னு போட்டுருக்கேன். அதனால இது போர்ட் எக்ஸாம் இல்ல, இது கேவி பேப்பர் தான். சோ கொஞ்சமே ஹையர் லெவல்ல தான் இருக்கும் क्वेश्चन. சரியா? மேம் இதுல 2 தடவை கமெண்ட் பண்ணனும். கிரியேட்டுக்கு வந்து தானாவே ஆயிருமான்னு தெரியலப்பா. ஆனா கமிட் பண்றது பெட்டர் தான். ரெண்டுத்தையும் முடிச்ச பிறகு கூட கமிட் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டியா. ஓகே. சரியா? 2 கமாண்ட்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்கப்பா. அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு சிபிஎஸ்இ இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஒரு கேவி பேப்பர்ல ப்ரீ போர்ட்ல கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி क्वेश्चन. சோ அதுவும் இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். நீங்க 2 வாட்டி கமிட் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா கமிட் பண்ணீங்கன்னா யூ ஆர் ஜஸ்ட் டெல்லிங் த பைத்தன் டு சிங்க் இட் வித் த டேட்டாபேஸ். நீங்க பண்ற சேஞ்சஸ் எல்லாம் டேட்டாபேஸ்ல பண்ணிடுன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். அதனால எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு அப்புறம் போர்ட் பேப்பர்ஸ் பண்ண ஆரம்பிக்க போறீங்க. நம்ம கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ஷன்ஸ் முடிச்சாச்சு இன்னையோட. ஸோ நீங்க உங்களோட போர்ட் பேப்பர்ஸ்ல இந்த இன்டர்ஃபேசிங்ல இருக்க क्वेश्चंस எல்லாம் ஒரு வாட்டி எடுத்து நீங்க போட்டு பாருங்க. அதோட மார்க்கிங் ஸ்கீமும் உங்களுக்கு இருக்கு. ஸோ யூ சி how you are able to solve it. இந்த டெம்ப்ளேட்ஸை மட்டும் வச்சு நான் நோட்ஸ் உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணிடுறேன் நான். அந்த இந்த 2 டெம்ப்ளேட் மாடலை வச்சு are you able to solve all the questions நீங்க பாருங்க. If you are able to do it, then we are done with this 4 marks. சரியா? So I'll stop this here. ஏன்னா எனக்குமே I'm getting late for my next class.